ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைகை சுவை கிச்சன். இதாரு சுவைகளின் சங்கமம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் லாலிபாப். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அட்டகாசமாக இருக்கும். நம்ம வீட்டிலேயே பண்ணலாம். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப டெம்டேட்டிங்காக இருக்கும். நீங்கள் அந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் ஷார்ட் டைமில் நம்ம குயிக்காக ஒரு ரெசிபி பண்ணிடலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லாலிபாப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செஞ்சு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம இப்போ தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 டீஸ்பூன், மைதா 2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், முட்டை 1, கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், தயிர் தேவையான அளவு. சப்போஸ் தயிர் இல்லைன்னா பரவாயில்ல, லெமன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சிக்கன் லாலிபாப் கட்டு ஒரு 1/2 kg எடுத்திருக்கேன். வாங்க இப்போ நம்ம ஒரு பவுலில் கொஞ்சமாக தயிரையும் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் முட்டை ஒரு 1/2 முட்டை மட்டும் சேர்த்துருக்கிறேன் மஞ்சள் கருவோட. அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா மைதா ஆட் பண்ணுறேன். இப்போ கூடவே கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு அப்போ தான் கொஞ்சம் பைண்டிங் நல்லா இருக்கும். இப்போது நம்ம கொஞ்சமாக தனியாத்தூள் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். நிறைய வேண்டாம், ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணுறேன். நம்ம எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ உங்களுக்கு கட்டியே இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ நம்ம மேரினேஷன் பண்ணுற பேட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது, இது கொஞ்சமாக திக்காக இருக்கணும். இப்போது நம்ம பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. அது கூடவே நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க சிக்கன் லாலிபாப்ஸை ஒன்றொன்னா நம்ம நல்லா முக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் நல்லா கோட் பண்ணுங்கள். நம்ம இந்த மாதிரி சிக்கன் கோட் பண்ணும்போது நம்ம பண்ணியிருக்கிற அந்த மேரினேஷன் பேட்டர் உங்களுக்கு ட்ராப் ஆகக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா கோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் எல்லா லாலிபாப்ஸையும் எடுத்து உள்ளே போட்டுடுறேன். இப்போ இது எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மசாலாலாம் பிடிக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இதை நம்ம ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 1 hour நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் வச்சு அது நல்லா சூடாக இருக்கும்போது நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஒன்றொன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 7 to 8 minutes குக் ஆக போகுது. ஸோ அது எண்ணெயில் நல்லா உங்களுக்கு டீப் ஃப்ரை ஆகட்டும். ஒரு 3 minutesக்கு அப்புறமா நம்ம அதை திருப்பி போட போகிறோம். ஸோ அதர் சைடு குக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ பாருங்கள், நல்லா இப்போ குக் ஆகுது. இந்த மாதிரி நம்ம எல்லா பீசஸையும் திருப்பி போட்டுடலாம். நம்ம மசாலா கரெக்டாக இருக்கிறனால நமக்கு எண்ணெயில் பிரிஞ்சு வர மாட்டேனுது. ஸோ பாருங்கள், இப்போ நம்ம சிக்கன் குக் ஆகிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு கம்பி வச்சோ இந்த மாதிரி நீங்கள் திருப்பி போட்டு விட்ருங்க. ஸோ நம்ம சிக்கன் உங்களுக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் குக் ஆகுது. இது ரொம்ப நேரம் குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளே ஜூஸியாக இருக்காது, ஒரு மாதிரி ரப்பரி ஆகிடும். ஸோ நம்ம இப்போ சிக்கன் நல்லா குக் ஆயிருச்சு. டோட்டலாக நம்ம பார்த்திங்கன்னா கரெக்டாக 8 minutes குக் பண்ணியிருக்கோம்.
இது வெளியே நல்லா கிறிஸ்பாக இருக்கும். நம்ம எக் போட்டிருக்கோம், கார்ன்ஃப்ளவர் மைதா போட்டிருக்கனால உங்களுக்கு அந்த கோட்டிங் வந்து ரொம்ப நல்லா பைண்டாக இருக்கும். நீங்கள் அந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வைகை சுவை. இது சுவைகளின் சங்கமம்.